ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீலா ஃபேஸ். இன்றைக்கி நம்ம விஷன் போர்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேன்வாவில் சர்ச் பாரில் போய் விஷன் போர்டுன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஏஸ்தட்டிக்கான சாய்ஸஸ் கிடைக்கும். கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிங்க் ஷேடில் கூட இருக்கும். இப்போ இதிலேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷன் போர்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். கம்மிங் டு த பாயிண்ட், விஷன் போர்டுனா என்ன, எப்படி பண்ணணும், ஏன் பண்ணுறோம், இந்த கொஸ்டினுக்கான பதிலை இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பின்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு இந்த இயரில் என்னென்ன விஷ் ஆர் எய்ம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மணி ஏர்ன் பண்ணணும், ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும், கோல் வாங்கணும், கரியரில் நல்ல இடத்துக்கு போகணும், நீங்கள் இந்த இயரில் வச்சுருக்க எய்மை பிக்சராக எடுக்கலாம். நான் இப்போ இந்த விஷன் போர்டில் ஆட் பண்ண போகிற பிக்சர்ஸ் தான் இதான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்க விஷன் போர்ட். இதில் 10 பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நான் 14 பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோட்டோஸை காப்பி பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லா ஃபோட்டோஸும் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறத விட ஆங்கிள் கொஞ்சம் க்ராஸாக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ விஷன் போர்ட் ஏன் பண்ணணும்னு அதுக்கு பதில் சொல்கிறேன். விஷன் போர்ட் பண்ணுறது மேண்டேட்ரி இல்லை. பட் நம்ம விஷன் போர்டை நம்ம ரூமில் மாட்டியிருந்தோம்னா அந்த போர்டை பார்க்கையில் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்பப்போ நமக்கு அது ஒரு ரிமைண்டர் மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு விஷனும் பண்ணிவிட்டு அந்த போர்டை பார்க்கையில் அதில் ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த போர்டு வச்சதுனால கூட சில விஷயம் அச்சீவ் பண்ணியிருப்போம். அடிக்கடி ரிமைண்டர் அண்ட் மோட்டிவேஷனால நடக்கும். இந்த விஷன் போர்டு உட்காந்து பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour தான் எடுக்கும். யார் இதை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னெலாம் யோசிக்காமல் இவங்களை பற்றி மட்டும் யோசித்து விஷன் போர்ட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த இயரில் இதில் நான் விஷன் போர்டில் உள்ளதை அச்சீவ் பண்ணிட்டோம்னு பார்க்கையில் ஒரு ஜாலியாக இருக்கும். நீங்களும் விஷன் பண்ண போகிறீங்கன்னா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மொபைலில் கேன்வாவில் விஷன் போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்பில் விஷன் போர்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அங்கங்கே லெட்டர்ஸ் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கிறங்க, இல்லைன்னா டெலீட் பண்ணிடலாம். நான் டெலீட் பண்ணிட போகிறேன். ஏன்னா பிக்சரை பார்த்தே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் நான் பிக்சர்ஸ் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 14 பிக்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த விஷன் போர்டில் வந்துருச்சு. ஸோ ஃபோட்டோஸை கேலரியிலேருந்து சூஸ் பண்ணலாம். 4 ஃபோட்டோஸாக சூஸ் பண்ணிக்கிறங்க. ஏன்னா மொத்தமாக எடுத்துட்டோம்னா நமக்கு குழப்பிடும். அதனால் 4 ஃபோட்டோஸாக சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ மேலே வச்சு லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே போய் செட் ஆயிரும். நம்ம ரேண்டமாக கொண்டு போய் ட்ராக் பண்ணி வச்சாலே இந்த விஷன் போர்டு நல்லா தான் இருக்கும். அதுவும் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்ற விஷன்ஸ் எல்லாம் நான் மேலே வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம விஷன் போர்டு இந்த ஃபோட்டோஸோட கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபுல் லுக் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் அலட்ரேஷன் ஒர்க்ஸ் இருக்குது. பிக்சர்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது. ஓரளவுக்கு நமக்கு தெரிகிற அளவுக்கு ட்ராக் பண்ணி வைங்க. இப்படி 4 பிக்சராக எடுத்துமே இதில் ஒரு பிக்சராக நான் மறந்துட்டு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணுக்கு முன்னாடி இருந்து தெரியலை, கடைசியாக கிடச்சிருச்சு. 4 வீலர் ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் இந்த பிக்சர். அவ்வளோதான், விஷன் போர்ட் கம்ப்ளீட்டட். அங்கங்கே சில எலமெண்ட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கிறங்க, இல்லைன்னா டெலீட் பண்ணலாம். நான் அந்த ஹார்ட் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கிறத மட்டும் அங்கங்கே ட்ராக் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறேன். இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் செட் பண்ணிட்டோம்னா விஷன் போர்ட் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு இதை விட அதிகமாக எலமெண்ட்ஸ் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இயர் போட்டு விஷன் போர்டு இருக்குது. அதுக்கு பதிலாக உங்கள் நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிலாஸ் விஷன் போர்டு. இந்த இயரோட 6 மந்த்தே வந்துருச்சு. இப்போ போய் விஷன் போர்ட் பண்ணுறதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இன்னும் 6 months இருக்குது. அதுக்குள்ளே உள்ள விஷனை கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஓவராலாக இந்த லுக் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த பிங்க் கலர் ஹார்ட் இந்த சைடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால அதை காப்பி பண்ணி அந்த சைடு கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதுதான் ஓவராலோட லுக்.
கடைசியில் இன்னும் கிளியராக நான் இந்த லுக் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ கேன்வாவில் மேலே தெரிகிற அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பட்டன் வந்துடும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். டைம் எடுத்துகிட்டு உங்கள் கேலரியில் அதுவே சேவ் பண்ணிடும். நீங்கள் டைரெக்டாக உங்கள் கேலரி ஆப்புக்கு கேன்வாவிலேருந்தே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் லுக். இதில் நான் நிறைய ஃபோட்டோஸ் உங்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக கேர்ள்ஸுக்கு என்ன இருக்கும், மணி ஏர்ன் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கணும், ஷார்ட் ஹேர் வெட்டணும், ட்ராவலிங் பண்ணணும், இந்த மாதிரி கோல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது நான் வீடியோக்காக 2வது டைம் விஷன் போர்ட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரம் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம், விஷன் போர்ட் மட்டும் மாட்டி வச்சுட்டு ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருந்தால் எய்மே நம்ம லைஃப்பை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு நிலா ஃபேவ்ஸ்.